வேற யார்கிட்ட லைவா பேய் இருக்கு? சார் எனக்கு வந்து லைவாக இல்லை, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. என்னென்னா நானுமே வந்து இவங்க கேட்டகரி தான், இவங்கள மாதிரி தான் நானுமே நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தேன். ஒரு டைம் வந்து நைட்டில் என்னுடைய ஒர்க் வந்து அன்டைமில் போகிற அந்த கார் டிரைவிங் பண்ணுறேன் நான். ஸோ செங்கல்பட்டு டு திருப்பூர் ரூட்டில் போயிருந்தேன் சார் ஒரு டைமு. திடீர்னு யாரோ ஒரு ஆள் மேலே ஏற்றின ஃபீல் சார் எனக்கு. திடீர்னு ஒரு உருவம் அப்படி கிராஸே ஒரு ஆள் மேலே ஏற்றின ஃபீல். சடனாக பிரேக் அடித்தேன், நான் தைரியமாக இறங்கிட்டேன். இறங்கி பார்க்குறேன், ஆனால் அங்கே யாருமே இல்லை. என்னடா இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப வந்து வண்டியில் உட்காந்து கிளம்பிட்டேன். கிளம்பி கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் தான் சார் போயிருப்பேன். எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே நடந்து போச்சு. எனக்கு உடம்பெல்லாம் வந்து குளிர்ஜரம் வந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு வந்து படுத்துட்டேன். நைட்டு ஒரு 2 மணி இருக்கு, வீட்டுக்கு வந்து படுத்துட்டேன். படுத்துட்டு மறுநாள் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல சார். 3 நாள் கழிச்சு தான் எனக்கு வந்து சுயநிலைவே வந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து சொல்கிறாங்க, நான் வந்து அந்த 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 வயசு பையன் என்னெல்லாம் பண்ணுறோம் அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் சார் வீட்டில். என்னெல்லாம் பண்ணீங்க? அதாவது காலையில் உண்மையிலே என் பொண்டாட்டிக்கிட்ட நான் போய்ட்டு ஆண்டி என் சைக்கிளை காணும் தேடி கொடுங்கன்னு என் பொண்டாட்டிகிட்ட போய் கேட்டிருக்கேன் நான். சார் இது உண்மையிலே நடந்த ஒன்று சார். இப்போ வரைக்கும் என் முன்னாடி என்னை வந்து சொல்லி காமிப்பா. சரி, பேய் வந்துச்சுங்க, பக்கத்துலேயே பேயோட உட்காந்துருக்கேன், பயமா இல்லையா? இல்லை, அதனால தான் சார் நான் வந்து ப்ரிப்பரேஷனோட வந்திருக்கேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போவே எனக்கு பயமாக தான் சார் இருக்கு. ஒரு விஷயத்தில் வந்து இவ்வளோ பேர் பேசி, இவ்வளோ பேர் சிரித்து, இவ்வளோ கமெண்ட் பண்ணுறாங்க. இது இதோட நிற்க போகிறதில்ல. இதில் இன்னும் என்னென்னமோ வரப்போகுது. நான் அதை பற்றி கவலையே படலை. ஆனால் பேய் இருக்குதுன்னு சொல்கிற எல்லாரும் நம்பணும் முதல்ல. இப்போ நீங்கள் சொல்கிறத எல்லாரும் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பேய் இருக்குன்னு சொல்கிறீங்க, இன்னொருத்தன் இல்லைன்னு சொல்கிறேன். குடும்பம் ஏற்றுக்குது. இல்லம்மா, தங்கச்சி பிள்ளை ஏத்துக்கறாங்க. உங்க குடும்பம் ஏத்துக்கலாம், அவங்க ஏத்துக்காம இருக்கலாம். அது ஏத்துக்காம எனக்கு கவலையே கிடையாது. அதே எனக்கு கவலைப்படுறீங்க. எனக்கு கவலையே கிடையாது. அவங்க என்ன வேணாலும் ட்ரோல் பண்ணட்டும். என் தங்கச்சியை வச்சு என்ன வேணாலும் யூடியூப்ல என்ன வேணாலும் போடட்டும். பேய்க்கு இவ்வளவு விஷயம் தெரியுது பாரு. ஏன்னா அவளை நாங்க செல்லு பாப்பா, அவளுக்கு முழு நேரம் வியாபாரத்தை பாக்குறத விட செல்லு பாக்குறது அவளுக்கு அதிகம். சரிங்களா? எனக்கு என்னன்னா பேய்க்கு எப்படி யூடியூப் தெரியுது, ட்ரால் தெரியுது, ஏஐ தெரியும். அவ எல்லாமே அதுல இருக்காம்மா. அதுல எல்லாமே அவ இருக்கா. இப்போ உங்களுக்கு பேய் பிடிச்ச அனுபவம் என்ன? உங்களுக்கு எப்போ பேய் பிடிச்சது? சார் 2021 சார். எங்கள் வீடெலாம் கிராமம் தான் சார். சரி. நாங்கள் ஊற்று தண்ணி இறக்கி போவோம் எப்பவுமே. இந்த மத்தியானம் டைமில், ஈவினிங் டைமில் ஊற்று தண்ணினா அது தண்ணி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பாடும் வீணாக போகாது ரீசனுக்காக தான் நாங்கள் போய் தண்ணி முக்க போவோம். ஒரு நாள் மென்சல்ஸ் டைமில் கரெக்டாக நானும் இன்னொரு பொண்ணு தான் போனோம். அந்த பொண்ணு பாதியோடு வந்துருச்சு. நீ வந்தா வாடி போடின்னு சொல்லிட்டு நான் 10 திமிரோட எடுத்து போயிட்டேன். ஊற்று தண்ணி இறச்சிட்டுலாம் வந்துட்டேன் சார். ஒரு வாரம் வீட்டில் இருந்த பிள்ளை அந்த ஆட்டம் ஆடி இருக்கேன் சார். உருண்டு வீட்டில் உருண்டு, அங்கிட்டு உருண்டு இங்கிட்டு உருண்டு, எங்கள் வீட்டையே ஒரு மாதிரி ஆக்கியிருக்கேன். எங்கள் தெருவில் உள்ளவங்க எல்லாருமே அப்படியே வந்து கூடி நிற்கிறாங்க என்னை பார்த்துட்டு. இல்லைடா இந்த பிள்ளை இப்படி ஆடிக்கிட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பூசாரி உடனே ஒடியான்ட்டார். பூசாரி வந்து 90 இடத்துல ஒடியாராரு. எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அடிக்கிறாங்க. குச்சை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. அடித்தப்பெல்லாம் சத்தியமாக எனக்கு என்னன்னு கூட தெரியல. என்ன நான் நிற்கிறேன், நான் எப்படி இருக்கேன், எதுவுமே எனக்கு தெரியல. ஆனால் அந்த பேய் ஓட்டுனதுக்கு அப்புறம் சார் 1 மாதம் எந்திரிக்கவே முடியல என்னால். சத்தியமாக சொல்கிறேன், உங்களுக்கு சாப்பிடல அப்படி இருந்தேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்னை பார்த்து அழுதாங்க. ஓகே, இப்போ பேய் வர்றதுக்கு முன்னாலையும் பேய் வந்த பின்னால என்ன மாற்றம் வந்துச்சு? பழக்க வழக்கத்தை என்ன மாறிச்சு? சார் தனியாக போய் உட்காந்துருப்பேன் சார். நான் எப்பயுமே யாரு கூடயும் சரி தனியாலாம் உட்காந்துருக்க மாட்டேன். யாரையாவது கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிக்குவேன். தனியாக போய் உட்காருவீங்க. பெக்குலியரா என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு பேய் வந்த உடனே? நான் நைட்டில் போய் அங்கே எங்கள் இதில் கட்டத்தில் பாலம் இருக்குது சார். கடத்தில் பாலில் போய் அவங்க உட்காந்துக்கிட்டு சிகரெட் அடிச்சிருக்கேன் சார். சிகரெட்டு பீடி அதை எடுத்துகிட்டு உட்காந்து அடிச்சிருக்கேன் சார். நைட்டு 1 மணிக்கு. அது எங்கள் ஊரில் வந்து வயக்காட்டில் வந்து போயிட்டு தண்ணி பச்சிட்டு வருவாங்க பாருங்க. அவங்க வந்து எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க, உன் பொண்ணு அங்கே போய் உட்காந்துருக்குது. கடலில் போய் சிகரெட் வாங்கிடுவீங்களா? எனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது தெரியாது. எனக்கே எங்கள் ஊரில் உள்ளவங்க தான் நீ இப்படி பண்ணுன, நீ இப்படி இருந்த. எங்கள் அம்மாவே எங்கள் பக்கத்தில் வரதுக்கு கொஞ்ச நாள் யோசிச்சாங்க. சிகரெட் அடிச்சுட்டு உட்காந்துருக்க உன் பொண்ணு அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் அப்பா அந்நேரத்தில் இருந்துச்சு, உங்கருங்க உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்கள் பேய் இருக்கு இல்லை அது எப்படியா நீங்கள் நினச்சிருப்பாங்க. அந்த அனுபவிச்சவங்களுக்கு, அந்த வேதனை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சும்மா தெரியுமா? சும்மா பேய் இல்லைன்னா என்ன பேய் இல்லை அனுபவிச்ச 1 மாதம் நல்லா சோறு திங்காம வீட்டில் ஒருவங்க படுத்து எந்திரிக்காம கோயிலாக எங்கள் அம்மா பழஞ்சாங்க எங்களை தூக்கிட்டு.